குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரக குருசாஷாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. குரு வாழ்க, குருவே துணை, குரு அடி போற்றி. என்றும் குரு வழியில் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குரு சுந்தர வடிவேல். இப்ப பாத்தீங்கன்னா அம்மன் ஆன்மீகம் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இப்ப பாருங்க, ஒவ்வொரு முறையும் பாத்தீங்கன்னா நம்மளுடைய சேனல்ல மாத பலன்கள், கிரக பயிற்சி பலன்கள் அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியா நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில பாத்தீங்கன்னா இப்ப வரக்கூடிய ஜூலை மாதம் 2025 ஜூலை மாத பலாபலன்கள், கிரக மாற்றங்களால் இருக்கக்கூடிய மாற்றங்கள் எப்படி இருக்கு, ஒவ்வொரு ராசிக்கும் என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது, என்ன விதமான வழிபாடுகள் நல்லா இருக்கும், அது மட்டும் இல்லைங்க. இப்ப பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் என்னென்ன பலன்கள் இருக்குது அப்படிங்கிறதை பற்றி முழுமையாக விரிவாக நம்ம இப்ப பார்க்கணும். சிம்ம ராசி நேயர்களுக்கு இந்த ஜூலை மாதம் அப்படிங்கிறது என்ன விதமான பலன்களை கொடுக்க இருக்குது, ஜூலை மாதத்தின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கல, ராசியிலேயே பார்த்தோம்னா உங்களோட பாக்கியாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவானும் கேதும் இணைவு பெற்றிருக்கக்கூடிய இந்த மாதம் ஜூலை மாதம். அதே போல பாத்தீங்கன்னா 10ஆம் இடத்துல சுக்கிரன் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார். அற்புதமான ஒரு அமைப்பு, ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு அப்படிங்கிறது உருவாயிருக்கு. 11ஆம் இடத்துல குரு பிளஸ் சூரியன், ராசிநாதன், லாபஸ்தான இடத்திலே பாத்தீங்கன்னா அற்புதமாக அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு. 12ஆம் இடத்தில் புதன் பகவான் அமர்ந்திருக்கிறார். அடுத்து உங்களுடைய ராசிக்கு பாத்தீங்கன்னா 7ஆம் இடத்துல ராகுவும் 8ஆம் இடத்தில் சனி பகவானும் அமர்ந்திருக்காங்க. இப்ப நன்மை தீமைகள் அப்படின்னு பார்த்தோம்னா இரண்டு விதமா பாத்தீங்கன்னா சிம்ம ராசிக்கு நம்ம பிரிச்சு சொல்லலாம். சிம்ம ராசியை பொறுத்த வகையில பாத்தீங்கன்னா ரொம்ப சிரமத்துக்கு ஆட்பட்டவர்கள் தான் நீங்க. கடந்த காலத்துலாம் பாத்தீங்கன்னா பல்வேறு விதமான சிரமங்கள், கடன் பிரச்சனைகளை நிறைய சந்திச்சவங்க நிறைய பேர் இருக்கீங்க. இன்னமும் கடன் இருக்கு, தொழில் கடன் நிறைய இருக்கு, அரசியல் அதிகாரம் சார்ந்து நிறைய பேர் இருந்துட்டு அதுலயும் கொஞ்சம் சிக்கல்கள் ஏற்பட்டு போச்சு. இப்படி பல்வேறு விதமான சிரமங்களை சந்திச்சவங்க நீங்க. குடும்ப உறவுகள்லையும் கொஞ்சம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் விரிசல்கள் அப்பப்ப வந்துரு சமாதானமாகிறதும் வர்றதும் சமாதானமாகிறதுமா இருக்கு. இதெல்லாம் ஏன் சொல்றோம்னா நிறைய ஜாதகங்கள் சிம்மராசி அன்பர்களோட ஜாதகத்தை நம்ம நிறைய பார்த்திருக்கோம். அந்த வகையில பார்க்கையில இப்ப பார்த்தோம் அப்படின்னா ராசியிலேயே கேது செவ்வாய் பகவான் அமர்ந்து பாக்கியாதிபதி வந்து அமர்ந்திருக்கிறது அப்படிங்கிறது பூர்வ புண்ணிய பலன்கள், பாக்கிய அமைப்புகள் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்க இருக்குது. அது ஒரு நல்ல விஷயம். இப்ப ஆழ் மனதுல என்ன நடக்குது அப்படின்னா சிந்தனை ரொம்ப பயங்கரமா டீப் திங்கிங் இருக்குது. எதிர்காலம் குறித்த டீப் திங்கிங் நிறைய வந்துருச்சு. என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, எப்படி இருந்தா நல்லா இருக்கும், ஏன் இப்படி ஆச்சு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சிந்தனை. அதே போல பூர்வீக அமைப்புகள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கிட்டே நேரடியா வந்துருச்சு. அது எல்லாமே உங்க கண்ட்ரோலுக்கு வருது. அப்ப இந்த காலகட்டத்துல முருகன், ஸ்ரீ முருகன் வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆமா, செவ்வாய்க்கிழமைகளை தவற விடாம முருகன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க, ரொம்ப நல்லது. ஆமா, அப்பாவோட சொத்துக்கள் உங்களுக்கு கிடைக்கும். அதுல எதுவும் சிக்கல் இருந்தா கிடைக்கும். வெளிநாடு வெளியூர் பயணம் போகணும்னு முயற்சி பண்ணீங்கன்னா கண்டிப்பா போகலாம். தொழில் அப்படிங்கிறது நல்ல லாபத்தை தரக்கூடிய காலகட்டம், லாபத்தை தரக்கூடிய காலகட்டம். ராசிநாதன் குருவோடு சேர்ந்திருக்கிறார். பெரும் லாபம், தொழில் சார்ந்து இருக்கிறவங்க அனைவருக்குமே பெரு லாபத்தை எதிர்நோக்கி காத்திருந்தீங்கன்னா கண்டிப்பா கிடைக்கும். அரசு மற்றும் அரசியல் சார்ந்து இருக்கவங்களுக்கு நல்ல சிறப்பான டைம் இது. அரசு அதிகாரிகள் நல்ல சம்பள உயர்வுடன் கூடிய, பதவி உயர்வுடன் கூடிய இடமாற்றங்கள் அப்படிங்கிறது அற்புதமாக நடக்க இருக்குது. உங்களுக்கான மதிப்பு, மரியாதை, கௌரவம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் இது. அதே போல தொழில் அமைப்புகள்ல இருக்கவங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். அதே போல அரசு கான்ட்ராக்டர்கள், அரசு சார்ந்த ஒப்பந்தக்காரர்கள், அரசோடு சேர்ந்து இணைந்து பயணிக்கக்கூடிய அனைவருக்குமே ஒரு நல்ல டைம் இது. மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறது காத்துக்கிட்டு இருக்கு. நல்ல வருமானம் கிடைக்கக்கூடிய காலகட்டம், லாபம் அப்படிங்கிறது நல்லாவே கிடைக்கும். குரு பகவான் இந்த வருஷம் ஃபுல்லாவே லாபஸ்தானத்துலதான் இருக்கிறாரு.
அப்ப இந்த வருஷம் அப்படிங்கிறது சிறப்பா பயன்படுத்திக்கங்க. லாபம் அப்படிங்கிறது நல்லபடியா இந்த காலகட்டத்தை தொழில் மூலமாக, வேலை மூலமாக, வியாபாரம் மூலமாக நல்ல லாபம் வரும். அப்ப தொழில், வியாபாரம், வேலை சார்ந்த அமைப்புகள் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு உயர்வை தரும். வேலை சார்ந்த அமைப்புகள்ல இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். இருக்கிற பதவியிலிருந்து கொஞ்சம் கூடுதல் பதவி, இருக்கிற இடத்துல இருந்து கொஞ்சம் முன்னேற்றம் அப்படிங்கிறது கிடைக்கும். எல்லாமே நல்ல சூழ்நிலைகள் நல்லா இருக்கு. அடுத்து எந்த பக்கம் சரியில்லை அப்படின்னா அஷ்டமச்சனி அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இருக்குது நமக்கு. அஷ்டமச்சனி அப்படிங்கிறது வரக்கூடாது. 7.5 சனியை விட அஷ்டமச்சனி கூடுதல் பாதிப்பை கொடுக்கும். கூடுதல் பாதிப்பை கொடுக்கும். அது என்ன மாதிரி பாதிப்பை கொடுக்கும்னா சனி பகவான் நேரடியா குடும்பத்தை தான் பார்ப்பார். உங்க ராசியிலிருந்து 8ஆம் இடத்துல இருக்க சனி பகவான் உங்கள் குடும்பத்தை நேரடியாக பார்வை செய்வார். அப்ப என்ன நடக்கும்னா குடும்பத்துலதான் நிறைய வாக்குவாதங்கள் நடக்கும். வீண் வாக்குவாதங்கள் பேசுவீங்க. தேவையில்லாத வீண் பிரச்சனைகளை வீட்டுல உருவாக்கிக்காதீங்க. ஆமா, கணவன் மனைவி பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதே போல சகோதர உறவுகள்ல வீணா பேசி வாய்ப்புகள் வர வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம வர வேண்டிய, உங்களுக்கே வர வேண்டிய நல்ல விஷயங்கள் நீங்க உங்க பேச்சால கெடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உருவாகுது. நற்பெயர் கெடக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குது. இவ்வளவு நாள் கட்டி காப்பாத்தி வச்சிருந்த கௌரவம், அந்தஸ்து, புகழ், பதவி, தேர்வுகள் அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு அமைப்புகளுக்கெல்லாம் நீங்க சில நேரத்துல கொடுக்கக்கூடிய பதில்கள், அவசரமாக கொடுக்கக்கூடிய பதில்கள் பார்த்தீங்கன்னாக்கா அது மாற்றத்தை உருவாக்கி விட்டுரும். அதனால கொஞ்சம் கவனமாக செயல்பட வேண்டிய காலகட்டம். கொஞ்சம் அலைச்சல் இருக்கத்தான் செய்யும். அதுவும் தொழில் அமைப்புகள்ல இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் அலைச்சல் இருக்கும். வேலை அமைப்புகள்ல இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் வேலை கூடவே வேலை பார்க்குறவங்களோட கொஞ்சம் நற்சரிப்புகள் இருக்க செய்யும். அதெல்லாம் நீங்க கடந்து போகக்கூடிய அமைப்பு கொண்டவர்கள் தான் சிம்மராசி என்பர்கள். இவை அனைத்தையும் ரொம்ப ஈஸியா கடந்து போயிருங்க. தன்னம்பிக்கை, தைரியம் உடையவர்கள். எதையும் போட்டு பெருசா குழப்பிக்காம நேர்கொண்ட பார்வையில் கரெக்டா போகக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு உண்டு. அடுத்து பாருங்களேன், ராகு 7ல் இருக்கார். எப்படி இருக்குது? திருமண சுபகாரியங்கள் ஏதேனும் பண்ணலாமா? திருமண வாய்ப்புகள்லாம் எப்படி இருக்கு அப்படின்னா ராகு கேது 7ல் இருக்கு. அது 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு என்னன்னா அந்த நண்பர்கள் மூலமாக பல்வேறு தொழில் வாய்ப்புகளை கொண்டு வந்து கொடுப்பாங்க. ஆமா, தொழில் வாய்ப்புகள் நிறைய கிடைக்கும். அதுல கரெக்டான தொழிலை நீங்க சூஸ் பண்ணணும். ஏன்னா சில பேர் முதலீடு சார்ந்த தொழில்களை கொடுப்பாங்க. அதெல்லாம் அவசரப்பட்டு நீங்க ஈடுபடக்கூடாது. உங்களுடைய பிறப்பு ஜாதகத்துல அந்த முதலீட்டு லாபம் இருக்குமாங்கிறத பார்த்துட்டு தான் நீங்க அதில் ஈடுபடணும். ஏன்னா அந்த காலகட்டம் ராகு வந்து பல்வேறு விதமான பயணங்களை கொடுப்பார். பல்வேறு விதமான வாய்ப்புகளை எதிர்பாலினத்து மூலமாகவும் கொடுப்பார். அப்ப கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமா இருக்குது. அப்ப நண்பர்கள் மூலமா வரக்கூடிய வாய்ப்புகள் எது சரி எது தவறு அப்படிங்கிறத பார்த்து முடிவு பண்ணணும். அதே போல வண்டி வாகன பயணங்கள், நண்பர்கள் கூட்டாளிகளோடு பயணம் செய்யறது, ஆமா, இதெல்லாம் வந்து கொஞ்சம் தவிர்த்துக்கணும். இரவு நேர பயணத்தையும் தவிர்த்துக்கணும் அப்படிங்கிற அமைப்பு இருக்கு. இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயங்களாக இருக்குது. தொழில் லாபம் தரும், பயப்படவே வேண்டாம். சிம்மராசி அன்பர்களுக்கு தொழில் நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம். தொழிலதிபதி நல்ல ஆட்சி பெற்று பிரகாசமாக இருக்கிறார் சுக்கிரன். அப்ப தொழில் லாபம் அப்படிங்கிறத நீங்க எதிர்பார்க்கலாம். நல்லா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. ஆமா, மிகப்பெரிய லெவல்ல அது வெற்றியை தரும். வீடு வண்டி வாகனங்கள் வாங்கணும்னாலும் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது. அடுத்து உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரம் மகம் நட்சத்திரம். மகம் நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கு? மகம், ஆமா, எதிலும் பாத்தீங்கன்னா தைரியம், தன்னம்பிக்கை உடையவர்கள், சூசகமா கையாளக்கூடியவர்கள், நூதனமான கையாளக்கூடியவர்கள், சிந்தனை ஆற்றல் நிறைய உள்ளவங்க. ஸோ உங்களை பொறுத்த வகையில பாத்தீங்கன்னா தைரிய குணம் நிறைய இருக்கும். உங்களை பொறுத்தவரை இந்த காலகட்டம் அப்படிங்கிறது எப்படி இருக்கு அப்படின்னா கொஞ்சம் இடம், வீடு, பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்துல கொஞ்சம் குழப்பங்கள் ஏற்படக்கூடிய காலகட்டம் தான். கொஞ்சம் தள்ளி போடுங்க. இந்த காலகட்டத்தை கொஞ்சம் தவிர்த்துக்கங்க. அதே போல பயணங்கள் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு லாபம் தரும். ஆன்மீக பயணங்கள் போகணும் அப்படிங்கிறவங்க வயது மூத்தவர்கள் போயிட்டு வாங்க, ரொம்ப நல்லா இருக்கும். சில பேருக்கு டிரான்ஸ்ஃபர்லாம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். அடுத்து பாருங்க, பூர நட்சத்திரம். பூர நட்சத்திரம் கலகலப்பாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு, எதையும் நிதானமாக கையாளக்கூடிய ஒரு தன்மை, கலை இலக்கிய ஆர்வம் உடையவர்கள், எந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா தனக்கான சூழ்நிலையை தானே தகவமைச்சக்கூடிய ஆற்றல் உடையவர்கள். உங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கையில தொழில் வளர்ச்சி ரொம்ப நல்லா இருக்குங்க. தொழில் வளர்ச்சி, தொழில் லாபம், பதவி உயர்வு,
வேலை பார்க்குறவங்களுக்கெல்லாம் பதவி உயர்வு, மதிப்பு, மரியாதை, கௌரவம் இதெல்லாம் வந்து சூப்பரா இருக்கக்கூடிய நல்ல அமைப்பு ஏற்பட்டு. அடுத்து உத்திரம் நட்சத்திரம். உத்திரம் நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கையில, உத்திரம் நட்சத்திரத்தை பொறுத்தவரை இப்ப உத்திரம் நட்சத்திரம் தான் கேது பகவான் போய்கிட்டு இருக்காரு. பல்வேறு விதமான குழப்பங்கள் இருக்கும் மனசுல. அதே போல அண்ணன் தம்பி உறவுகள்ல விரிசல் வரக்கூடிய காலகட்டம், வாக்குவாதங்கள் வரக்கூடிய காலகட்டமாகவும் இருக்குது. அதே போல லாபம் சார்ந்த விஷயங்கள், பெரும் பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அரசு சார்ந்த காரியங்கள் இதெல்லாம் உங்களுக்கு அனுகூலமாக முடியும். ஸோ நல்ல சூழ்நிலை அப்படிங்கிறது சிம்மராசிக்கு உருவாயிருக்குது. ஆமா, ஆக மொத்தத்துல இந்த ஜூலை மாதம் அப்படிங்கிறது சிறப்புடைய மாதமாக அமைந்திருக்கிறது. நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.